இப்பொழுது நீங்களும் துயர் இருக்கிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும் போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. யோவான் 16 அதிகாரம் 22 இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எப்போதும் மகிழ்ச்சி தான், அதுல குறைவில்லை. ஆனா அதுக்காக கஷ்டமே வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நான் இயேசுவை நான் சொந்த மீட்பராக ஏற்றுக்கொண்டேன், அல்லது நான் கிறிஸ்தவராக மாறிட்டேன், எனக்கு இனிமே கஷ்டமே வராது அப்படின்னு நாம் நினைச்சோம்னா அது நம்முடைய தவறான சிந்தனைகள். அப்படி கிடையாது. அப்போ துன்பம் என்பது, கஷ்டம் என்பது எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஒண்ணு செய்வார், அந்த துன்பத்தை, பிரச்சனையை தாங்கி கொள்வதற்கோ அல்லது அதை மேற்கொள்வதற்கோ பலனை, ஆற்றலை ஆண்டவர் எல்லாருக்கும் அது கொடுப்பார். அப்போ அந்த மாதிரி கஷ்டப்படுற நேரத்துல ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டா இதுதான் நமக்கு கிடைக்கும். கஷ்டத்தின் மத்தியில கூட அவர் நம்ம கூட இருந்து அந்த சஃபரிங்ஸ்ல இருந்து நாம வெளியில வருவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆனால் துன்பமே வரலாது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். துன்பம் வரும், அதை எளிதாக கடப்பதற்கு, மேற்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நிறைய நேரங்களில் இயேசுடைய வாழ்க்கையிலிருந்து அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது சிமியோன், இயேசு குழந்தை பிறந்த பொழுது அவங்க பெற்றோர் அங்க ஆலயத்து கொண்டு போவாங்க. அப்போ வயதான சிமியோன் என்ன பண்றாரு, அந்த குழந்தையை கையில எடுத்து அந்த குழந்தையை ஆசீர்வதிக்கிறார், வாழ்த்துகிறார். அப்போ மரியன்னை பார்த்து ஒரு விஷயம் சொல்லுவார், உங்களுடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயோன்வார். அப்ப அந்த நேரத்துக்கு அந்த அம்மா புரியல. எங்க தெரியுமா புரிஞ்சுது, அதாவது அவருடைய ஒரே மகன், தான் அதிகமாய் நேசித்த அந்த அருமையான செல்ல மகன் சிலுவையிலே அங்கே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, சிலுவையிலே அவர் உடலில் இருந்து ரத்தமெல்லாம் வெளியேறி கொண்டிருக்கும் பொழுது அந்த தாயாருடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கும். அப்போ அந்த நேரத்துலதான் அவங்க அதை யோசிக்கிறாங்க. அப்போ அவனுடைய உள்ளத்தை வாளானது குத்துகிறது, ஊடுருவி பாய்கிறது, வேதனை அளிக்கிறது. ஆனா பாருங்க, அந்த வேதனை, துன்பம் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. இயேசு கூட எவ்வளவு வேதனை வரிகளை எல்லாம் சுமந்தார், என்னால் இதை சுமக்க முடியலன்னு சொன்னார். ஆனால் அந்த துன்பம் எல்லாம் நிலையாய் நிற்கல. அந்த துன்பம் உடனடியாக 3வது நாளிலே உயிர்த்தெழுதல் வழியாக எல்லாம் மாறி போனது. அப்போ கஷ்டப்பட்டாங்க, 3ஆம் நாளிலே உடனே மகிழ்ச்சி, அவங்க வாழ்க்கையில சந்தோஷம், இயேசு உயிர்த்தெழுந்தார். அப்படி என்றால் ஆண்டவரை விடவா நாம துன்பத்தை அனுபவிச்சிருப்போம்? அன்னை மரியாள் பெற்ற அந்த வேதனையை விடவா நம்முடைய உள்ள வேதனைப்பட போகிறது? இல்லையில. அதை விட நாம் அடைகிற துன்பமானது நமக்கு சமாளிக்க கூடியதாக இருக்கிறது, எளிதாக தான் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த துன்பம் என்பது நிலையானது கிடையாது, அது மாற்றம் பெறக்கூடியது. ஆகவே ஆண்டவர் எப்படி உயிர்த்தெழுந்து மகிழ்ச்சி கொடுத்தாரோ அதே போல நம்ம வாழ்க்கையில கூட இந்த துன்பமானது நீக்க பெற்று நம்ம வாழ்க்கையில அந்த உயிர்த்தெழுதல் அனுபவம் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிறது. ஆகவே இந்த நிரந்தரமற்ற துன்பத்தை கண்டு நாம் கவலைப்படாமல் நித்திய மகிழ்ச்சியை நாம் நினைத்து நாம் எப்பொழுதுமே சந்தோஷமாய் நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்தணும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆம்.